அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு 7வது பாடம் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் உள்ள எடுத்துக்காட்டு 7.55 அல்லது எக்ஸாம்பிள் 7.55. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்கு எடுத்துக்காட்டு 7.55. இதில் என்ன அப்படின்னா f(x) அப்படிங்கிற ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. என்ற சார்பிற்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு இதிலிருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. எப்பவும் போல தான், இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரியே தான். ஓரியல்பு இடைவெளியை கண்டுபிடிக்கணும், இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்ப்போம். நம்மளுக்கு f(x) அப்படின்னு ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஓரியல்பு இடைவெளியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தேக்க நிலை புள்ளிகளை கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம f(x)-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வகைப்படுத்தணும். f'(x) f'(x) எப்படி கண்டுபிடிப்போம்? இது என்ன மெத்தடில் இருக்குன்னா u/v. u/vயை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா u'(v) மைனஸ் uv'/v². இதுதான் வந்துட்டு நமக்கு ஃபார்முலா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? u அப்படிங்கிறது நமக்கு 1 வகைப்படுத்தணும் அப்படின்னா 0. அதுக்கப்புறமா v அப்படியே நம்ம எழுதிக்கணும். ஸோ 1 + x² மைனஸ், இப்போ uவை அப்படியே எழுதணும் 1 இன்ட்டு அடுத்து v'. vயை வந்து வகைப்படுத்தணும். v நம்மளுக்கு என்னது 1 + x². 1 வகைப்படுத்தினா 0. அடுத்து ப்ளஸ் x² வகைப்படுத்தணும் அப்படின்னா 2 × x பை v². v என்னது 1 + x², அதுக்கு ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். f'(x) ஈக்குவல் டு, இங்கே நமக்கு 0 இன்ட்டு வேல்யூ இருக்குது 1 + x². எது கூட நம்ம 0-வா மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும்? ஆன்சர் 0 தான். அப்புறம் மைனஸ், இங்கே 0 இருக்குது, ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ப்ளஸ் 2x. 1 இன்ட்டு எனிதிங் அதே நம்பர் தான். இந்த மைனஸ்ஸு இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 2x பை 1 + x²². அப்போ நம்மளோட f'(x) என்ன அப்படின்னா மைனஸ் 2x பை 1 + x²². ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா f'(x) ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். f'(x) 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? f'(x)னா என்னது? மைனஸ் 2x பை 1 + x²². அப்போ அந்த வேல்யூ தானே 0. அப்போ என்னது? இதை வந்துட்டு நம்ம மைனஸ் 2x, இங்கே வகுத்தலில் இருக்கிறது இங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல போகுமா? 0 கூட எதை பெருக்கினாலும் நம்மளுக்கு என்னது? 0 தான். ஸோ மைனஸ் 2x ஈக்குவல் டு 0. நமக்கு என்ன தேவை? எக்ஸு தேவை. இங்கே மைனஸ் 2 வந்து இன்ட்டில் இருக்குது, இங்கே போகும்போதில் வகுத்தலில் போகும். 0 கூட எதை டிவைட் பண்ணாலும் 0 தான். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 0. இதுதான் நம்மளுக்கு என்னென்னா தேக்க நிலை எண், தேக்க நிலை புள்ளி அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? இப்போ இந்த 0 மட்டும்தான் நமக்கு தேக்க நிலை புள்ளி. அப்போ இதை வச்சு தான் நம்ம இன்டர்வலாக பிரிக்கணும். இன்டர்வலாக எப்படி பிரிப்போம்? 0 இருக்குது, இந்த சைடு நமக்கு -∞ வரைக்கும், இங்கிட்டு ∞ வரைக்கும். ஸோ அப்போ நம்மளோட ஓரியல்பு இடைவெளிகள் என்னென்னது? 2 இடைவெளி கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று -∞, 0. அடுத்து ரெண்டாவது 0, இந்த 2 தான் நமக்கு ஓரியல்பு இடைவெளிகள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த 2 இடைவெளியிலையும் ஓரியல்பு தன்மையை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு f'(x)ஓட குறி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது என்னென்னா, இந்த இடைவெளிக்குள்ளேருந்து நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். -∞க்கும் 0க்கும் இடையில இருக்க மாதிரி என்ன எடுத்துக்கலாம்? -1 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது எக்ஸோட வேல்யூவை நம்ம -1 அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளோட f'(x) எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். நம்மளோட f'(x) என்ன அப்படின்னா -2x/1 + x²
இப்போது எக்ஸுக்கு பதிலாக நான் இங்கே -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -2 into -1 by 1 plus x square the whole square. இப்போ இந்த மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2 by 1 plus x square the whole square. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கிடைச்சது? குறி வந்துட்டு இப்போ பாசிட்டிவாக இருக்குது. இங்கே வந்துட்டு நமக்கு அப்போ பாசிட்டிவ் வரும். அதே மாதிரி இதில் நம்ம 1 அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். 0க்கும் இன்ஃபினிட்டிக்கு இடையில தான் நம்மளுக்கு 1 இருக்கும். ஸோ இங்கே நம்ம -1 எடுத்தோம். இப்போ 1 அப்படின்னு எடுத்தால் என்ன வரும்? இந்த இடத்துல நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ -2 into 1 வந்து -2ன்னு கிடைக்கும். ஸோ நம்மளோட குறி எப்படி இருக்கும்? மைனஸில் இருக்கும். அப்போது இங்கே வந்து நமக்கு ப்ளஸில் இருக்குது. ஸோ ஓரியல்பு தன்மை என்னது? திட்டமாக ஏறும். ஓகேவா? திட்டமாக ஏறும். இங்கே மைனஸில் இருக்கனால அப்போ என்ன அர்த்தம்? திட்டமாக இறங்கும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கு? இங்கே ப்ளஸில் இருந்து நம்மளுக்கு மைனஸ் மாதிரி இருக்குது. அதாவது 0 தான் நமக்குரிய பாயிண்ட்டு. அந்த 0வை கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குன்னா ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு மாறி இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். f dash of xோட குறி வந்துட்டு x = 0வை கடக்கிறப்போ நமக்கு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு மாறுறதுனால முதலாம் வகைக்கெழு சோதனையின்படி நமக்கு x = 0ல் இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு இருக்கும். ஸோ அந்த பெரும மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? f of x அப்படிங்கிறது என்னதோ அதில் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளோட f of x வந்துட்டு 1 by 1 plus x square. ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் f of 0 1 by 1 plus எக்ஸுக்கு பதிலாக 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். ஸோ 1 by 1ன்னு இருக்கும். 1 by 1 என்னது? 1. அப்போது நம்மளோட இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு என்னென்னா f of 0 = 1. அவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.